இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சென்னாக்கல்ல போட்டு அம்மா குழம்பு பண்ணியிருந்தாங்க. கூட லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்பா வந்து அன்றைக்கி மார்னிங் தான் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அம்மா ரிட்டன் ஆகிறதும் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேம் டைமாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் லஞ்ச் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி அந்த மாதிரி படிக்கும்போது அம்மா வந்து நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பாடு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்ததும் எங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்றியான்னு சொல்லிவிட்டு அந்த குழம்பு சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் தங்கச்சியும் ஒரு வாய் வந்து வாங்கிட்டு இருந்தோம். கூட வந்து முறுக்குமே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் பாய்.